வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏர் இந்தியா விமான விபத்து சம்பவம் என்ற துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்த 30வது நாளின் கடைசி ஒரு மணி நேரத்திற்கு முன்பு விமானம் AI-171 தொடர்பான முதல்கட்ட புலனாய்வு அறிக்கை வெளியிடப்பட்டு 3 நாட்கள் ஆகின்றன. விபத்துக்கான உண்மையான காரணத்தை அறிக்கை குறிப்பிட தவறிய போதிலும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட சில பொதுவான விஷயங்கள் பொதுமக்களின் மனதில் மோசமான கருத்துக்களை விதைத்துள்ளது மற்றும் விமானி சமூகம் முழுவதும் கணிசமான துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் முதல் கட்ட புலனாய்வு அறிக்கை வெளியான பின் விபத்துக்கான காரணம் விமானியின் தவறான செயல்பாடு என்ற ரீதியில் வெளியான ஊகங்களுக்கு இப்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமானத்தின் என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை கட்டுப்படுத்தும் சுவிட்ச்கள் அணைக்கப்பட்டிருந்ததை முதற்கட்ட விசாரணையில் கண்டறிந்த பின்னர் 260 பேர் கொல்லப்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்திற்கு மனித தவறுதான் காரணம் என்ற ஊகத்தை 2 வர்த்தக விமானிகளின் சங்கங்கள் நிராகரித்துள்ளன. கடந்த மாதத்தின் கொடிய தாக்கத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏர் இந்தியா விமானம் தடமிலக்கம் AI-171 என்ஜின்களுக்கான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச்கள் ரன் என்பதிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு நகர்த்தப்பட்டதை காட்டும் ஆரம்ப கண்டுபிடிப்புகள் வெளியான பின்னர் இந்திய வர்த்தக விமானிகள் சங்கம் ICPA மற்றும் இந்திய விமானிகள் சங்கம் ALPA இந்தியா தமது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. மேற்கு இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏர் இந்தியாவின் போயிங் 7878 ட்ரீம் லைனர் விமானம் விபத்துக்குள்ளானதற்கு வேண்டுமென்றே அல்லது கவனக்குறைவாக விமானி நடவடிக்கை காரணமாக இருக்கலாம் என்ற பல சுயாதீன விமான நிபுணர்களின் ஊகங்களை இந்த அறிக்கை மறுக்கிறது. இந்திய விமான விபத்து உளவுத்துறை பணியகம் AAIB சனிக்கிழமை வெளியிட்ட முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையில் ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமான விபத்தால் ஏற்பட்ட பேரழிவுக்கு எந்த முடிவுகளையும் அல்லது பங்கீட்டு பொறுப்புகளையும் வழங்கவில்லை. அந்த அறிக்கை யாரையும் நேரடியாக குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் ஒரு விமானி மற்றவரிடம் ஏன் எரிபொருளை துண்டித்தார் என்று கேட்டதாகவும் 2வது விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதில் அளித்ததாகவும் முதல்கட்ட புலனாய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியது. விமானிகளுக்கு இடையிலான காக்பிட் உரையாடல் பற்றிய கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்திய வர்த்தக விமானிகள் சங்கம் ICPA வெளியிட்ட அறிக்கையில் விமானிகளின் தவறு பற்றி வெளியான ஊக கதைகளால் மிகவும் வருத்தமடைகிறோம். குறிப்பாக விமானி தற்கொலை பற்றிய பொறுப்பற்ற மற்றும் ஆதாரமற்ற மறைமுகமான குறிப்புகள் வெளியாகி இருப்பது எமது வருத்தத்தை அதிகரித்துள்ளது. இந்த கட்டத்தில் அத்தகைய கூற்றுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று இந்திய வர்த்தக விமானிகள் சங்கம் ICPA வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இது மிகவும் உணர்திறன் உள்ள விஷயம் என்றும் ICPA கூறியது. சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்கள் இல்லாமல் விமானி தற்கொலை என்று சாதாரணமாக கூறுவது நெறிமுறை அறிக்கைகளிலே மீறுவதாகவும் தொழிலின் கண்ணியத்தை அவமானம் விளைவிப்பதாகவும் ICPA-யின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. ICPA-யின் அறிக்கை என்ஜினுக்கு எரிபொருள் செல்வதற்கான கட்டுப்பாட்டு சுவிட்ச்களை அவசியம் ஏற்படும் போது மட்டுமே மற்றும் கைமுறையாக மட்டுமே நகர்த்த முடியும் என்று பரிந்துரைக்கும் பல விமான நிபுணர்களின் கூற்றுக்களையும் குறிப்பிட்டது. 800 உறுப்பினர்களை கொண்ட மற்றொரு விமானிகள் சங்கமான இந்திய விமானிகள் சங்கம் ALPA இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசாரணையை சுற்றியுள்ள ரகசியத்தை வைத்திருப்பது குறித்து புலனாய்வு குழுவை குற்றம் சாட்டியது. ஏர் இந்தியா விமான விபத்து பற்றிய விசாரணையில் ஈடுபட்ட புலனாய்வு குழுவின் தகுதியான உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்று கூறியது. மேலும் அந்த அறிக்கையில் விமானிகளின் குற்றத்தை ஊகிக்கும் திசையில் விசாரணை இயக்கப்படுவதாக நாங்கள் உணர்கின்றோம். இந்த சிந்தனை போக்கை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று ALPA இந்தியாவின் தலைவர் சாம் தோமஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். உலகளவில் 1,00,000 உறுப்பினர்களை கொண்ட ALPA விசாரணைகளில் தேவையான வெளிப்படைத்தன்மையை வழங்க தமது சங்கத்தின் பிரதிநிதிகள் புலனாய்வில் பார்வையாளராக சேர்க்கப்பட வேண்டும் என்றும் AAIB-யிடம் கோரிக்கை விடுத்தது. ஜூன் 12ஆம் தேதி லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்ல புறப்பட்ட போது விமானம் AI-171 விபத்துக்குள்ளானது. இந்திய விமான விபத்து உளவுத்துறை பணியகம் AAIB சனிக்கிழமை வெளியிட்ட விபத்து முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையில் விமானத்தின் விபத்துக்கு எந்த முடிவுகளையும் அல்லது பொறுப்பையும் வழங்கவில்லை. ஆனால் ஒரு விமானி மற்றவரிடம் ஏன் எரிபொருளை துண்டித்தார் என்று கேட்டதாகவும் 2வது விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதில் அளித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. விமானத்தின் கேப்டன் எந்த கூற்றை சொன்னார், துணை விமானி எந்த கூற்றை சொன்னார் அல்லது விபத்திற்கு சற்று முன்பு எந்த விமானி மேடே 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 என்று அவசர நிலைமையை அறிவித்தார் என்பதை முதல்கட்ட புலனாய்வு அறிக்கை அடையாளம் காணவில்லை. விமானிகளுக்கு இடையிலான காக்பிட் உரையாடல் பற்றிய கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சுவிட்ச்கள் கட் ஆஃப் நிலைக்கு சென்ற பின் ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் உடனடியாக உந்துதல் மற்றும் உயரத்தை இழக்க தொடங்கியது என்று முதல்கட்ட புலனாய்வு அறிக்கை கூறுகிறது. முதல்கட்ட புலனாய்வு அறிக்கையின்படி விபத்திற்கு காரணம் விமானத்தின் என்ஜின்களுக்கு எரிபொருள் போகாததுதான். ஆனால் அந்த சுவிட்ச்கள் எப்படி மாற்றப்பட்டன என்பது அடையாளம் காட்டப்படவில்லை.
அமெரிக்காவை சேர்ந்த விமான பாதுகாப்பு நிபுணர் ஜான் ஹாக்ஸ் ஒரு விமானி என்ஜின்களுக்கு பாயும் எரிபொருள் சுவிட்ச்களை தற்செயலாக நகர்த்த முடியாது என்று கூறினார். நீங்கள் அவற்றை சும்மா தட்ட முடியாது, அவற்றின் பிரேக்களை ரிலீஸ் செய்த பின்னரே அவை நகரும் என்று அவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த மாத விபத்து குறித்து விசாரணை இன்னமும் முடிவடையவில்லை என்றும் முன்கூட்டிய முடிவுகளை எடுப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்றும் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் கூறினார். வில்சன் மேலும் கூறிய போது முதல் கட்ட அறிக்கை எந்த காரணத்தையும் அடையாளம் காணவில்லை அல்லது எந்த பரிந்துரைகளையும் வழங்கவில்லை. எனவே விசாரணை எனவும் முடிவடையாததால் முன்கூட்டிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். தற்போது வெளியான அறிக்கை இறுதி புலனாய்வு அறிக்கை அல்ல என்றாலும் முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையின் துண்டு துண்டான மற்றும் மந்தமான விளக்க காட்சி புலனாய்வு குழுவின் தொழில்முறையின்மையை காட்டுவது மட்டுமல்லாமல் இந்தியாவின் நம்பகத்தன்மையையும் குறைமதிப்புக்குட்படுத்துகிறது. வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையின் பிரதியில் எந்த அதிகாரிகளின் கையொப்பங்கள் அல்லது முத்திரை இல்லை. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அதிகாரப்பூர்வ முதல் கட்ட புலனாய்வு அறிக்கைக்கு சட்டப்பூர்வமாக யார் பொறுப்பு? அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகள் குறித்து உறுதியாக தெரியாத போது எனது முதுகை மறைக்கும் மனப்பான்மைக்கு இது மற்றொரு உதாரணமா? இந்த அளவிலான விசாரணை அறிக்கையில் விசாரணை வாரியம் பிஓஐயின் அனைத்து உறுப்பினர்களின் கையொப்பங்களும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு உறுப்பினரும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நிற்கிறார்கள் என்பதை ஆவணம் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கும் விதத்தில் தெரிவிக்க முடியும். அது முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையாக இருந்தாலும் கூட அதில் கூறப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் தேவை. சரி, இந்த புலனாய்வை நடத்திய பிஓஐயின் உறுப்பினர்கள் யார்? ஏஏஐபியின் இயக்குனர் ஜெனரல் 5 அதிகாரிகளை அவர்களின் பெயர்களுடன் புலனாய்வாளர்களாக நியமித்ததாக அறிக்கை கூறுகிறது. இருப்பினும் வர்த்தக விமான விபத்து குறித்து விசாரணை நடத்த அவர்களின் தனிப்பட்ட தகுதிகள் என்ன என்பது அதில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் அனுபவம் வாய்ந்த விமானிகள், பொறியியலாளர்கள், விமான மருத்துவ நிபுணர்கள், விமான உளவியலாளர்கள் மற்றும் விமான பதிவு நிபுணர்கள் ஆகியோர் பொருள் நிபுணர்களாக, அதாவது எஸ்எம்எஸ்களாக கொண்டுவரப்பட்டதாக முதல் கட்ட புலனாய்வு அறிக்கை கூறினாலும் அவர்களின் பெயர்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. இந்த விடுபடுதல் மிகவும் கவலைக்குரியது. இந்த நபர்கள் யார்? அவர்களுக்கு தேவையான நம்பகத்தன்மை குறிப்பாக புலனாய்வு குழுவால் அணுகப்பட்ட விமானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு உள்ளதா என்பதை அறிய பொதுமக்களுக்கு உரிமை உண்டு. அதற்கு அவர்களின் பெயர்கள் மற்றும் குறிப்பிட்ட ரக விமானத்தில் அவர்களுக்கு உள்ள நிபுணத்துவம் பற்றிய வெளிப்படைத்தன்மை தேவை. இந்திய விமானிகள் சங்கம் ஏஎல்பிஏ இந்தியா ஏர் இந்தியா விமான விபத்து பற்றிய விசாரணையில் ஈடுபட்ட புலனாய்வு குழுவில் தகுதியான உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்று கூறிய கூற்று இங்கு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று. வர்த்தக விமானத்தை செலுத்தும் விமானி என்ற பொதுப்படையான பிரிவில் உள்ள ஒரு விமானியால் குறிப்பிட்ட ரக விமானத்தின் முழுமையான தொழில்நுட்ப விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. சில விமானிகள் சில விமான ரகங்களை மட்டுமே செலுத்த லைசன்ஸ் பெற்றவர்கள். அவர்கள் தாம் இயக்கியிராத விமான ரகத்தில் நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் அந்த ரக விமானங்களை சமீப காலம் வரை இயக்கியவர்களா என்பது தெரிய வேண்டும் மற்றும் அந்த ரக விமானத்தின் வகை மதிப்பீடு செய்யப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த நிபுணர்கள் B787 அல்லது B777 விமானங்களில் வகை மதிப்பீடு செய்யப்பட்டவர்களா அல்லது தொழில்நுட்ப ரீதியாக தகுதி பெற்றவர்களா? இல்லையென்றால் சம்பந்தப்பட்ட விமான ரகம் தொடர்பாக முடிவெடுப்பது மற்றும் நடைமுறைகளை மதிப்பிடுவதற்கான அவர்களின் திறன் குறைவாக இருக்கலாம். மொத்தத்தில் இந்த முதல் கட்ட புலனாய்வு அறிக்கை பல தரப்புகளால் கேள்விக்குரிய ஆவணமாக மாற்றப்படக்கூடிய அபாயம் உள்ளது.